எந்த மலக்கும் அல்லாவை பார்த்ததே இல்லை, எந்த ஜின்னும் அல்லாவை பார்த்ததே இல்லை, எந்த நபியும் அல்லாவை பார்த்ததே இல்லை. இன்றைக்கு நான் குத்துபாவிலும் சொன்னேன், பெருமானார் தான் போக வேண்டிய உச்ச இடத்துக்கு போயிருக்கிறார். இந்த இரவுல நீங்கள் வானத்தை பாருங்கள், தூரத்தில் உங்களுக்கு தெரிகிற நட்சத்திரத்தை பாருங்கள். இந்த நிலாவுக்கு வேணுமானால் மனுஷன் போயிருக்கிறான், அந்த தூரத்தில் தெரிகிற நட்சத்திரத்துக்கு யாராவது கால் பதித்திருக்கிறாங்கண்டா இல்லை. இந்த இரவுல அவ்வளவு தூரத்துக்கு கேமராவை கொண்டு போய் போடலாம், அவ்வளவு தூரத்தை பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்க்கலாம். யாரும் போகல. இந்த உலகத்தில் இருந்து ஒரு நபி மேல போனார். சிதறத்துல் முன்தஹாவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுட்டாங்க. இதுக்கு மேல எங்களுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. அதையும் கடந்து ரசூலுல்லாஹ் மேல போனாங்க. போன நேரத்தில் ஆயிஷா நாயை கேட்டாங்க, அல்லாஹ்வை பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம், இல்லை ஆயிஷா, இல்லை ஆயிஷா, அல்லாஹ்வை நான் பார்க்கவில்லை. ஒளிமயமான இந்த பூமியில இந்த நிமிடம் வரைக்கும் யாருமே பார்க்காத ரப்பை அல்லாஹ் தன்னை காண்பிப்பான். மலக்கும் பார்க்காத ரப்பு அல்லாஹ் ஜன்னாவுல காண்பிப்பான் என்று சொன்னார். அல்லாஹ் பேசுவானா? அல்லாஹ் தோல்ல கை போடுவானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பி இப்படி இரக்கம் படைத்தவன் என்று நாம் நம்பியிருக்கிறோம் என்றால் ஜன்னாவுடைய வாழ்க்கை இப்பொழுது பேசுவதற்குரிய நேரம் இல்லை என்றாலும் ஜன்னாவுக்கு போறதை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு நாம் விலை கொடுத்தே ஆக வேண்டும். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருக்குர்ஆன் நெடுகிலும் இந்த பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். அப்படி என்றால் இந்த பாடத்தை படித்தவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள், நோன்பு பிடிக்க ஆரம்பித்தார்கள், ஹஜ் செய்ய ஆரம்பித்தார்கள். அவருடைய கல்புகளோடு இந்த இபாதத் கல்போட சேர்ந்துச்சு. இன்னைக்கு பலர்கள் தொழுகிறாங்க, ஆனா கல்பு தொழல, உடம்பு தொழுகுது. நோம்பு பிடிக்கிறாங்க, உடம்பு நோம்பு பிடிக்குது, கல்பு நோம்பு பிடிக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்களுடைய கல்பு மாறிச்சு. சஹாபாக்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அவங்களும் எங்களை மாதிரி மனிதர்கள். உங்களுக்கு தெரியுமா, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 6 மாசமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பையத்து பண்ணல. 6 மாசம். இன்றைக்கு பள்ளிவாசல் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருப்போம். ஒரு ஆள் தலைவர் என்றுவோம், ஒரு ஆள் செயலாளர் என்றுவோம், பொருளாளர் என்றுவோம். ஒரு 10 வருஷம் கழியுது, இந்த தலைவரை கணக்கே எடுக்காத மாதிரி ஒரு சபையில வச்சு போட்டு வேற தலைவரை தேர்ந்தெடுக்கிற நேரம் தலைவர் பள்ளிக்கே வராம போயிருவார். இதை நான் வேற பள்ளியில சொல்லல, தௌஹீத் பள்ளிகளே நான் கண்ணால கண்டிருக்கேன். மூத்தவர்கள் என்று இருந்தவர்கள் எல்லாம் என்னப்பா பிரச்சனை, இப்ப நம்மளை கணக்கெடுக்கிறதே இல்லையே, கணக்கெடுக்கல என்று வர்ற நேரம் ஒரு பிரச்சனை வரும், ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 மாதங்கள் உம்மத்து அபூபக்கர் ரலியல்லாஹு பையத்து பண்ணிருக்கிற நேரம் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பையத்து பண்ணல. ஏன் பையத்து பண்ணல, என்ன நடந்துச்சு? ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன் விஷயத்தை கேளுங்கள். அதே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையான வறுமை. ரசூலுல்லாஹ்வுடைய மகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹைபர்ல 5ல் 1, ஹைபரை பிடிச்ச உடனே 5ல் 1 அந்த விவசாய நிலத்துல இருந்து 5ல் 1 கொடுப்பாங்க. பெருமாளுக்கு கொடுத்தாங்கன்னா பெருமாள் சேர்த்து வச்சு கோட்டு கட்டல, அவ்வளோத்தையும் மக்களுக்கு கொடுத்துருவாங்க. பெருமாளுடைய முழு சொத்தும் சதக்கா. நீங்க நினைச்சிடக்கூடாது ரசூலுல்லாஹ்க்கு கிடைக்குதுன்னா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அட்டி வச்சு வச்சாங்க. பெருமானார் வீட்டுல எதுவும் இருக்காது. ஆனா இவங்க வறுமையில வந்து கேட்கிறாங்க, எங்க வாப்பாட அந்த சில சொத்துகள் இருக்குது, அத எங்களுக்கு தாங்க, கஷ்டமா இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அமீருல் முஃமினீன் வந்து கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்து, இல்லம்மா, ஒரு நபி மரணித்தால் அவருடைய முழு சொத்தும் தர்மம் பண்ணிட்டாங்க, சதக்கான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். சதக்காவுல என்ற குடும்பத்துக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்ட்டாங்க, உங்களுக்கு தர முடியாதுமான்ட்டாங்க. அவர்கள் போற நேரம் மன வருத்தத்தோட போறாங்க. ஏன்? 2 காரணம். சைத்தான் பசுந்த கொண்டு வர்றான். 1வது காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததுக்கு பிறகு சகீஃபத்து பனி ஸஈதான் இருக்குது. நீங்க போய் மதீனா பள்ளிவாசல்ல போய் மதீனாக்கு போனீங்கன்னா பள்ளிவாசலுக்கு அங்க ஒரு தோட்டம் இருக்கும் வெளியில சின்னதா, இப்பயும் கம்பி அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த சகீஃபா ஒரு தோட்டம்,
அந்த தோட்டம் என்னன்னா மதீனா பள்ளிவாசலுக்கு இப்ப வளாகமெல்லாம் தாண்டி அந்த தோட்டம் இருக்கிற இடத்துல இப்பயும் ஒரு சின்ன மரமெல்லாம் வளர்ந்து அவ்வளவு பில்டிங்ஸ் ஹோட்டலுக்கு மத்தியில் ஒரு துண்டு இருக்கு. இந்த இடத்துலதான் பையத்து நடந்துச்சு. இந்த இடத்துலதான் யார் அடுத்த தலைவர் என்ற பேச்சுவார்த்தை. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு இன்னொருத்தர் போத்திட்டு நடுங்கிட்டே வாராரு. அபூ உபைதா அவர் வர்றாரு, அதாவது நட்டுக்கிட்டே வராங்க. மஷூரா நடத்தப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தலைமைத்துவத்துக்கு பையத்து செய்யப்படுவது. இங்க தலைமைத்துவம் செய்யப்பட்டாச்சா, இப்ப இவர்களுக்குள்ள என்ன நடக்குதுண்டா, அட அலி என்ன கூப்பிடல அந்த இடத்துக்கு, இது ஒன்று. என்ன அந்த சபைக்கு கூப்பிடல. ரெண்டாவது என்ன, ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, கஷ்டமா இருக்குது. பெருமானார் தன் மகளுக்கு அவ்வளவு பெரிய ஆடம்பர வீடுகள்லாம் கொடுத்துட்டு போகல. ஃபாத்திமா ஜன்னாவுல உங்களுக்கு என்ன பகுதி என்று சொல்லிட்டு போனாங்க. பாப்பாட ஜனாசாவை பார்த்து எல்லாரும் அழுவாங்க, எல்லாரும் அழுவாங்க. அதை விட துடிச்சு அழுதவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு. எப்படியா சொன்னாங்கடா, ஜனாசாவை அடக்கிட்டு வந்த பிறகு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து உங்களுக்கு மண்ணை போட தோணிச்சான்னு கேட்டாங்க. அவர் முகத்தை பார்த்து மண்ணை போட தோணிச்சான்னு கேட்டாங்க. அவங்க கல்புகளில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க, அதை எடுக்கவே முடியல. திங்கட்கிழமை காலையில மௌத்தாக முன்னாடி ரசூலுல்லாஹ் தன் மகளோட கடைசியா பேசுறாங்க. ஆயிஷா நாய் கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க, பாப்பாவும் மகளும் பேசட்டும் என்று. ஆனா ஒரு நேரம் அழுகுறாங்க, கொஞ்ச நேரத்துல சிரிக்கிறாங்க. போற நேரம் கேட்கிறாங்க, ஆயிஷா நாய் ஏன் அழுதுங்க, ஏன் சிரிச்சிங்க? பிறகு சொல்றேன்ட்டு போயிட்டாங்க. பிறகு சொன்னா என்ன, பாப்பாவுடைய அந்த சக்கராத்தை பார்த்து அழுதார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுதாங்க. இப்படி அழுவுறவங்க சிரிக்க இயலுமா? வாப்பா இன்றைக்கு மௌத்தா போறாங்க, அந்த ஹதீஸ்ல தெளிவா வருது. ஐயோ இன்றைக்கு பிறகு உங்க வாப்பாக்கு இந்த வேதனை இல்லை ஃபாத்திமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, எனக்கு பிறகு நீங்க தான் எனக்கு கிட்டையே குடும்பத்துல வரப்போறீங்க ஃபாத்திமா. 6 மாசத்துல மௌத்தா போறாங்க, உங்களுக்கு ஜன்னால இந்த அந்தஸ்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தண்ட மகள் தண்ட வாப்பாவை எவ்வளவு நம்பியிருப்பாங்க. மரண படுக்கையில் உள்ள வாப்பாவை பார்த்து அழுது அடுத்த நிமிஷம் ஜன்னாவை சொன்ன உடனே சிரிப்போடு ஜன்னாவுல ஃபாத்திமா ரலியல்லாஹுக்குள்ள அந்தஸ்து சொன்ன உடனே அவர்கள் சிரிக்கிறார்கள். வாப்பாவோடு சிரிப்போடு தான் அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிக்க வைக்கிறார். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு எதுவுமே ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு போகல. அவர்கள் வறுமையில் நிற்கிற நேரம் அவங்க கல்வியில் ஒரு சின்ன வேதனை. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹ் குடும்பத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டார், அஹ்லுல் பைத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டார். மாறியான ஒரு சிந்தனை வருது. இது நானா சொல்லல, நீங்கள் புகாரியை பிரட்டி பார்த்தால் இந்த செய்தி மிக தெளிவாக வருகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாக முன்னாடி அபூபக்கரோடு பேசுவாங்க, அதெல்லாம் நடக்குது. அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு ஜனாசாவை அடக்குவாங்க, அதுல தனியா இரவுல தொழுவிப்பாங்க. இதெல்லாம் முடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்தானதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு இன்னும் பையத்து பண்ணல. மக்களுக்கெல்லாம் ஒரு இது, அபூபக்கர் வந்து ஆட்சியில அலி பின் அபி தாலிப் அங்க அவர் பையத்து பண்ணாம நிற்கிறார். அப்ப கூப்பிட்டு அனுப்புறார். இது புகாரில வரக்கூடிய செய்தி. கூப்பிட்டு அனுப்புறார். அலி யார கூப்பிடுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு, யார கூப்பிடுகிறான்டா, அமீருல் முஃமினீனை கூப்பிடுறார் வீட்டுக்கு. அவர் என்ன மெசேஜ் கொடுப்பார், என்ன வேணுமாண்டா என்னைய சந்திக்க சொல்லுங்க, நான் தலைவர், அவர் வீட்டுக்கு நான் போவதா? மூமின்களுடைய பண்பை சொல்வதற்கு சொல்கிறேன். ஜன்னா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வஃபன்ஹும் வக்ஃபிர் லஹும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் குர்ஆன் சொல்லுது, என்ன சொன்னார்கள் என்றால் ரப்பு என்ன சொல்கிறான்னா மன்னிங்கள்ங்கறான் அல்லாஹ். அவர்கள் கடுமையா தியாகம் பண்ணுவார்கள், அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள். அப்படியே அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தனியே வாங்க என்கிறார் அலி பின் அபி தாலிப். அதுக்கு அடுத்து உமரோட வராதிங்கன்னு அர்த்தம். உமர் பின் கத்தாவுக்கு அபூபக்கர் சொல்றாங்க, என்ன தனிய வரட்டுமாமே, நீங்க போகாதீங்கன்றாங்க. உமர் தான் சொல்றாங்க, உங்களுக்கு கண்ணியம் கிடைக்காது, நீங்க போகாதீங்கன்றாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, இல்ல உமர், நான் போயிட்டே ஆகுவேன், நான் போயிட்டே ஆகுவேன். ஷைத்தான் பகையை வளர்க்க பார்க்கிறார்.
இந்த உம்மத்தின் மிக சிறந்தவர்கள். அலி ஃபில் ஜன்னா, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, சுவர்க்கவாசிகள் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அலி பின் அபி தாலிப் யாருன்னு நினைக்கிறீங்க? சாதாரண ஒரு மனிதன் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலி பின் அபி தாலிப் கைபர் போர்க்களம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இரவுல நாளைக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர் கையில இந்த கொடியை கொடுப்பேன், அவர் வெற்றி கொள்வார் என்றாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன விருப்பம்டா, அதை விட என்ன இருக்கிறது அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன விருப்பம்டா. சஹாபாக்களுக்கு அந்த நைட் தூக்கம் போயிருக்குமா? நானா இருக்க கூடாதா, நீங்களா இருக்க கூடாதா? ஒவ்வொரு ஆளும் அப்படி நினைப்பார்கள் இல்லையா? யாரு கையில கொடி வர போகிறது? காலையில் எழுந்த ரசூலுல்லாஹ், ஐன அலி, அலி எங்கப்பான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ்? கண்ணு நோவுல அங்க நிற்கிறாரு, அவரை வர சொல்லுங்க ரசூலுல்லாஹ் தன்னுடைய உமிழ் நீரை வைக்கிறார்கள். அவருடைய கண்ணு குணமாகுது. பெருமானார் கையில் கொடியை வைத்தார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? மனிதன் என்ற அடிப்படையில் நாம் பிழை நடக்கலாம், பிழை செய்வதல்ல, பிழையை திருத்துவர் தான் மூமின். தன் பிழையை திருத்திக் கொள்ளணும் அல்லாஹ்வுடைய. அதுக்காக வேண்டி சொல்கிறேன். இவ்வளவு உன்னதமானவர்கள் அவர்கள் பேசாம இருந்தார்கள். அவர்களுக்குள் பேசாம பையத்து பண்ணாம இருந்தார்கள். பையத்து நடக்காமல் இருக்கிற அந்த 6 மாசம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தபூக்கு நினைக்கிற ரசூலுல்லாஹ் போற நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வச்சுட்டு போறாங்க. அவர் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நீங்க எல்லாம் போருக்கு போற நேரம் பொம்புளைகளையும் இந்த பெண்களையும் பிள்ளைகளையும் பார்க்க என்ன வச்சுட்டு போறீங்களே யார சொல்லலாம்? மதீனாவுல நீங்கெல்லாம் போற நேரம் என்ன இங்க வச்சுட்டு போறீங்களே, நானும் வரணும்னு ஆசைப்படுறேனே. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அலி மூசாவுக்கு ஹாரூன் எப்படியோ அப்படி எனக்கு நீ இருக்க கூடாதா அலி என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை அலி என்றாங்க. எந்த நபியும் இல்லைன்னு சேர்த்து சொல்லிட்டாங்க. ஆனால் அவ்வளவு அந்தஸ்தை கொடுத்தால் ரசூலுல்லாஹ் நெருக்கி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அப்படிப்பட்ட அலி பின் அபி தாலிப். அவரை சிலாகித்து சொல்வதற்கு எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கிறது. அதை சொல்லவில்லை இந்த நேரத்தில் நான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் நடக்கும். ஆனால் அது பிரச்சனை அல்ல. அவர்கள் மனித புனிதர்களான இடம். அந்த இடம் என்ன? அவர்கள் பையத்து பண்ணாம நின்றா அமீருல் மூமினுக்கு கட்டாயம் பையத்து பண்ணணும். பையத்து பண்ணாம இருக்கிற நேரத்தில் கூப்பிட்டு அனுப்புற நேரம் தலைவர், ஜஸீரத்துல் அரபுடைய தலைவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு வருகிறார். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள், யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, அவர்கள் ரொம்ப பணிவாக நடப்பார்கள். வைஸா ஹாத்தபஹுல் ஜாஹிலூன காலு சலாமா, ஜாஹில்கள் சண்டை பிடிக்க வர நேரம் சலாம், அமைதியாக போய் விடுவார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே நீங்கள் நான் பேசக்கூடிய அந்த சமுதாயம் காட்டு முராண்டிகளை விட மோசமானவர்கள். அவர்கள் தான் நம்மளை இன்றைக்கு ஆச்சரியப்படுத்தி வைத்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போனார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்த உடனே 2 பேரும் சந்திக்கிறார்கள். சந்திக்கிற நேரம் கொஞ்சம் பேசாம விட்டா பிரச்சனை நடந்தா ரசூலுல்லாஹ்வுடைய வளமை ஷஹாதத்தை சொல்லிதான் ஆரம்பிப்பார்கள். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஷஹாதத்தை சொல்லுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம், அவதூறு சம்பவம் நடந்த நேரத்தில் ரசூல் ஆயிஷா நாய் வீட்டில் வந்து உட்கார்ந்து பேசுகிற நேரம் ஷஹாதத்தை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அதுதான் வளமை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரும் பேச போறாங்க. ஷஹாதத்து சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வை சாட்சி ஷஹாதத்து சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறார். நான் உங்களுக்கு பையத்து பண்ணாத காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அந்தஸ்து இருக்குது. நீங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பையத்து பண்ணினீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நீங்க விட்டுட்டீங்க. நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய கணவன், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அவரு. நாங்க அஹ்லுல் பைத், எங்களை நீங்க விட்டுட்டீங்க. அபூபக்கரே, இந்த நேரத்தில் எனக்கு மனசு நொந்துச்சு, எனக்கு நொந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நீங்கள் ஓரம் கட்டி விட்டீர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தோடு என்று என் மனம் வெந்து போச்சு. அதனால் தான் நான் பையத்து பண்ணவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள்.
சொல்கிறார்கள், வல்லாஹி என்கிறார்கள், அல்லாஹ் மீதானையாக என்னுடைய குடும்பத்தின் மீது நான் என்ன கண்ணியம் வைத்திருக்கிறோம், அதையும் தாண்டி நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன். என் குடும்பத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என் கல்விலே ஆழமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் பையத்து நடந்தது அவசரமாக. அப்ப யாரை கூப்பிட முடியாது என்ற விஷயத்தை அவர் மிக தெளிவாக சொன்னார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற நேரம் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறார். அபூபக்கர் தேம்பி அழுதுவிட்டு சொன்னார். அலி பின் அபி தாலிப் திரும்ப சொன்னார், வல்லாஹி நீங்க நாட்டுக்கு தலைவரானதை வச்சு நான் பொறாமப்படவே இல்லை. வல்லாஹி நீங்க தலைவரானதை நினைச்சு நான் பொறாமப்படல. நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்று இருக்கிற நேரம் எங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு கூப்பிட்டு இருக்கலாம் தானே, புறக்கணிச்சிட்டீங்களேன்னு வேதனைப்பட்டோம் என்ற நேரம் அவரே அந்த இடத்தில் நடந்த பிரச்சனையில் அவசரமா முடிவெடுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த உம்மத்தின் யார் அடுத்த தலைவர் என்பது ஃபித்னாவு வருவதற்கு முன்னாடி முடிவெடுக்க வேண்டிய கட்டம் என்பதனால் அவர் முடிவெடுத்த விஷயத்தை சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அவர் சத்தியம் பண்ணுகிறார். இந்த நேரத்தில் அலி பின் அபி தாலிப் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பையத் பண்ற நேரம் தொழுகைக்கு பிறகு என்கிறார். லுஹருடைய நேரம், இது லுஹாவுடைய நேரத்தில் பேசப்படுகிறது. லுஹருடைய நேரத்தில் பள்ளிக்கு வருவேன் என்கிறார்கள். பள்ளிக்கு வருகிற நேரம் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலே ஏறினார்கள், ஷஹாதத்தை சொல்லுகிறார்கள். மிம்பரிலே ஏறி ஷஹாதத்தை சொல்லிவிட்டு நடந்த அத்தனையும் சொன்னார்கள். நடந்த அத்தனையும் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்தது ஏறினார்கள். ஏறிவிட்டு அவருடைய நினைப்பை அத்தனையும் சொன்னார். என்னவெல்லாம் நினைத்தாரோ, பெருமாளுடைய குடும்பம் அந்த இடத்துல இதாக்கப்பட்டது. என் மகனேவி வந்து கேட்கிற நேரம் அவர்களுக்கு எதுவும் கொடுக்கப்படவில்லையே, இந்த வேதனைகள் எல்லாம் எங்க கல்வியில் இருந்தது என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அந்த மக்களும் அதை கேட்டுவிட்டு அவரும் அந்த இடத்திலே மிக தெளிவாக தான் செய்த பிழை, அதாவது இந்த இடத்திலே அந்த புரிந்துணர்வுல ஏற்பட்ட அந்த தவறை உணர்ந்தார். அவர் அந்த இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பையத்து செய்தார்கள். எல்லா மக்களும் சந்தோஷமாக அந்த நாளிலே ரெண்டு தலைவர்களும் ஒன்று சேர்கிற நேரத்தில் மூமின்கள் மிக சந்தோஷப்பட்டார் என்று புகாரிலே செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனைகள் என்பது அவர்களுக்கே வந்திருக்கிறது. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, இவ்வளவு ஜன்னத்துக்குரியவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் அவர்கள் நம்மள மாதிரி பழி வாங்கல, பூதாகரமாக்கல, நாலு பேரை கட்சி சேர்க்கல, எனக்கு இந்த கட்சி உனக்கு இந்த கட்சி எடுத்தம் கை, அதாவது கண்டம் துண்டமா பேசி தீர்க்கல, பணிவோட பேசினார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள், அமைதியோடு இறங்கினார்கள். இதுதான் மூமியுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மானம், கௌரவம், அந்தஸ்து அத்தனையும் தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வுக்காக இறங்க முடியும் என்று சொன்னால் இந்த பண்பு நம்முடைய தொழுகை நம்மிடம் தந்திருக்கணும். இதுக்குத்தான் தொழுகிறோம், இதுக்குத்தான் ஜிக்ர் செய்கிறோம், இதுக்குத்தான் நோம்பு பிடிக்கிறோம். இது எதையும் செஞ்சு இப்படி நம்முடைய நாவு மாறாட்டி, அதனால் தான் அந்த தோழர் கேட்டாரு, யார சொல்லலாம் வாயால நாக்கால நரகம் போவார்களா? பெருமாள் கொடுத்த பதில் ஆம் என்று சொல்லல, வேற எதால போவாங்கன்னு கேட்டாங்க. வேற எதால போவாங்க? நினைக்கிறதெல்லாம் பேச முடியும். ஊரு முழுக்க போட்டு அலின டீம் வாங்க, அபூபக்கர் ஒரு டீம் மாறி நாங்க ரசூலுல்லாஹ் குடும்பம் என்று செய்யலாம். தலை குனிந்து வீட்டில் இருந்தார்கள், தலை குனிந்து நின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட மௌனமாக நின்றார்கள். தான் குடும்பத்துக்கு ஒரு டீமை உருவாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி உருவாக்க முடியும் என்றால் எவ்வளவு உருவாக்கலாம். இன்றைக்குள்ள ஷியாக்கள் அதை செஞ்சு வச்சு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன், இதுதான் அவர்களுடைய மொழி. அவர்கள் நடந்து கொண்ட விதம் இஸ்லாம் அவர்களை புனிதப்படுத்திச்சு. அவர்கள் பிழைகள் செய்கிற நேரம், அந்த தவறை உணர்கிற நேரம், ஷைத்தான் வந்து குறுக்கிடுகிற நேரம், அவர்கள் அந்த தப்புக்கு எப்படி பிராயச்சித்தம் தேடினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு பிள்ளைக்கு வாப்பாவை மன்னிக்க இயலாது, வாப்பாவுக்கு பிள்ளைய மன்னிக்க இயலாது. உம்மாவோட புள்ள கோபம், பள்ளிக்கு நான் வரமாட்டேன், எனக்கு இப்படி ஆக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கத்துக்கு போகணும்டா இதைவிட நாங்கள் பணியணும், இதைவிட நாங்கள் அடங்கணும். எங்களால் முடியும், எதை வெட்டுவோம், பள்ளியை ரெண்டா போடுவோம் என்று சொல்லி முடிவெடுக்க முடியாது. இந்த உம்மத் எங்களுக்கு அப்படிப்பட்ட வழிமுறைகளை காட்டவில்லை. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் நினைக்கிறேன் அவருக்கு 81 வயசு இருக்கு, அவரை சுத்தி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்துல்லா இப்னு சபா, முனாஃபிக்குடைய தலைவன், ஈஜிப்டை சேர்ந்தவன். அவன் வந்து மஸ்ஜித் நபவியை பிடிச்சிட்டான். ஹஜ்ஜுக்கு வரான வந்தவங்க எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. உஸ்மான் பின் அஃபானுக்கு நிறைய குற்றச்சாட்டு போட்டாங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் ஆட்சி கொடுத்திருக்கிறாரு, குடும்பத்தை தான் பார்க்கிறாரு. சுபஹானல்லாஹ். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் பல மணித்தியாலம் பேசணும். எப்படிப்பட்டவர் தெரியுமா? தபூக்குடைய போர்க்களம் கடும் பயங்கரமான வறட்சி, அதாவது கடும் கோடை. அந்த நேரத்தில் தபூக்கு 20,000 பேர் போறாங்க, வாகனம் இல்லை, அவ்வளவு கஷ்டம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரெல்லாம் தர்மம் கொடுங்கன்றாங்க. ஒரு போராட்டத்துக்கு போகிறீங்கன்னா தியாகம், அதெல்லாம் அந்த டைமை கொண்டு வருவான். கொடுக்குறீங்களான்னு கேட்பான். பர்சனல் கொடுத்தாலாம் போகலாம். இதான் தியாகம், இதான் தியாகம், அதான் பொறுமை, இதான் பாடம், ஜன்னாக்குரிய குவாலிஃபிகேஷன். சோ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கொண்டு வந்து தங்க காசுகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க. உஸ்மான் ஃபில் ஜன்னான்னாங்க ரசூலுல்லாஹ். உஸ்மான் ஃபில் ஜன்னான்னாங்க. கொஞ்சம் பாருங்கம்மா புல்லாளு. அப்ப இந்த பிள்ளை தலையை கொஞ்சம் முள்ள ஒசக்கால எடுங்க. அப்ப உஸ்மான் ஃபில் ஜன்னான்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ஜன்னான் எப்ப சொன்னாங்க? அதாவது கொற்ற யாரு கொடுக்குறாங்களோ அவர் சொர்க்கவாசின்ட்டாங்க. அள்ளி 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 கொடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிற இடம் தெரியுமா? இந்த மையவாடிகளுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து அழுவார். தேம்பி தேம்பி அழுவார், நினைச்சு நினைச்சு அழுவார். ஏனப்பா அழுகிறீங்கன்னு கேட்டா, இதுக்குத்தானே அடுத்த கட்டம், வெற்றியும் தோல்வியும் தெரிகிற இடமாச்சே, இந்த இடத்துல வெற்றி பெறணும் என்பதற்கு தேம்பி தேம்பி அழுவார். அப்படிப்பட்ட உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்றுகையிடுறாங்க, வளர்ச்சி முற்றுகிடுறாங்க. இந்த உம்மத்து மேல வச்ச கௌரவமும் கண்ணியமும் கொஞ்சம் பாருங்க. வந்து முற்றுகிடுற நேரம் கேட்கிறாங்க சில தோழர்கள், என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோமா, வெட்டுவோமா? ஏனண்டா எத்தனை போர்க்களத்தை சந்திச்சிருக்கிறாங்க. குஃபார்களை ஓட ஓட அடிச்சவர்கள், பட்டினில் நின்று போரிட்டவர்கள், இதெல்லாம் பெரிய மெட்டரா அவர்களுக்கு. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதாவது மதீனாவிலே எனக்காக ஒரு துளி ரத்தம் வடிவதை நான் விரும்ப மாட்டேன். எனக்காக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீங்க என்று. எனக்காக ஒரு ரத்த துளி படக்கூடாது. அப்துல்லா இப்னு சபா பள்ளியில தொழுவிக்கிறான், தொழுவுங்கண்டாங்க, போய் தொழுவுங்கண்டாங்க ஜமாத்துல. மதீனாவுடைய ஆட்சியில மதீனா கலங்கம் ஏற்படக்கூடாது, மதீனால பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக நிக்கிற நேரம் ஊடு புகுந்து வெட்டினார்கள், வெட்டினார்கள், கொலை செய்தார்கள். அதாவது ஷஹாதத்தை அடைந்தார் அவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டுடைய கல்புகள் எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய, எனக்காக மதீனாவுடைய மண்ணில் ஒரு இரத்த துளி விழ வேண்டாம், நீங்க சண்டை பிடிக்காதீங்க முஸ்லிம்களோட, வேண்டாம், முஸ்லிம்கள் தானே அவர்களும் என்று சொல்லி முஸ்லிமோடு இன்னொரு முஸ்லிம் சண்டை பிடிக்க வேண்டாம் என்று நிப்பாட்டினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் என்றா யார்? யாரு முஸ்லிம்? மன்சலிமல் முஸ்லிமுன மின் லிசானி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்றா ரசூலுல்லாஹ் வரைவிலக்கணம் கொடுக்கறாங்க. நீ இந்த நேரம் தொழுதவர், நிறைய தர்மம் கொடுத்தவர், நிறைய தஹஜ்ஜுத் தொழுதவர், இதெல்லாம் செய்யணும். ஆனா முஸ்லிம் என்றா யாரு தெரியுமா? இன்னொரு முஸ்லிம், இந்த முஸ்லிமால் இன்னொரு முஸ்லிம் பாதிக்கப்படாமல், எவர் நாவாலும் எவர் கரத்தாலும் இன்னொரு முஸ்லிம் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்தான் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை முஸ்லிமை பாதுகாத்துட்டீங்க? எத்தனை முஸ்லிம் மானத்தை கொண்டு வந்து நடு சந்தில வச்சுங்க? எத்தனை முஸ்லிம் விஷயத்தில் ஒழுங்கா பேசினீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அதான் பிரச்சனை. தௌஹீத் ஜமாத் என்று ஒன்று உருவாக்கினார்கள். அந்த ஜமாத் இந்தியாவில் வந்த நேரம் கொள்கை 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 என்று சொன்னார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்றார்கள். ஆனா ஒரு இடத்துல அவர்கள் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வீடியோ கிளிப்பை நான் பார்த்து அசந்து போயிட்டேன். வல்லாஹி, நரகத்தின் நாய் என்கிறார், நரகத்தின் நாய் என்கிறார். புகாரில வர செய்தி, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொன்னதுக்கு மறுமையில அல்லாஹ் கேட்பான் அந்த அடியான கூப்பிட்டு, எங்க பாவே நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்ன அடியான், என் அதிகாரத்தை எப்படி நீ கையில் எடுப்பான்னு அல்லாஹ் கேட்கிறானே, நரகத்தின் நாய் என்று எப்படி நான் சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? முடிவு என்னாகும்?
இந்த அளவுக்கு பேசுற நிலைமைக்கு சிலர்கள் தள்ளிட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சொன்னாண்டு வருவோம், பொறுமை இழந்துருவோம், மன்னிக்க மாட்டோம், மன்னித்து மறப்போம், சேர்ந்து நடப்போம், அழைப்போம், பாசமாக பேசுவோம், கௌரவமா நடத்துவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீ இது என்ன நகரம் என்று கேட்டாங்க, இது என்ன நாடு என்று கேட்டாங்க. எல்லாத்தையும் சஹாபாக்கள் சொல்கிறோம், இது எல்லாத்தையும் விட ஒரு மூமினுடைய மானம் புனிதம் என்றாங்களே. அந்த மானத்தில் கை வைத்தால் அல்லாஹ் என்னையும் உங்களை மன்னிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் பாவமே செய்து விட்டார் என்றால் அவருக்கு பட்டம் ஷேக் ஜானி, அதாவது விபச்சாரத்து ஷேக் கொடுக்கிறார் கட்டம். அல்லாஹ் தஹஜ்ஜத்தில் உட்கார்ந்தவர் தேம்பி தேம்பி அழுது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு மனித புனிதராக மாறினார். யாருக்குடா பாவம் வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த ஜமாத்தா இருந்தாலும் எல்லாம் சரி என்று பேச முடியாது, பிழை பிழைதான். அது எந்த ஜமாத்தாக இருந்தாலும் பிழை பிழைதான். இந்த இடத்திலே தௌஹீத் ஜமாத் என்று சொன்ன தௌஹீத்வாதிகள் என்று சொல்ல சிலர்கள் நாவடக்கம் இல்லாமல் விரும்பியதை பேசுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை மன்னிக்கணும். பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அவர்கள் எப்படி பேசினார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவையெல்லாம் படிக்கிற நாம் பண்பாக பாசமான முறையில் எங்க கல்புகளுக்குள்ள அந்த மாற்றம் வரவில்லை என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெஹராபுக்கு வருகிறார்கள் தொழுவிப்பதற்கு. அன்றைக்கு அவர் மௌத்தாகிற நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்துடைய ஈமான நீங்க பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் கிட்டவும் வைக்கல. அது யாரையும் பெருமானாரை கண்டவர்கள், பழகினவர்கள், பேசியவர்கள். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். சில பேர் கொஞ்சம் அவரை கவனமா பார்த்து, நீங்க மௌத்தானா அடுத்தது உங்க பிள்ளைக்கு ஆட்சியை வசியத்து பண்ணுங்க, அடுத்தது பிள்ளைக்கு சொல்லணும்னா ஆட்சியில பிரச்சனை வந்துடக்கூடாது. அவர் சொல்கிறார், வல்லாஹி இப்படி நான் மௌத்தாக மாட்டேன், வல்லாஹி இப்படி நான் மௌத்தாக மாட்டேன்டார், என்னை கொல்லுவார்கள் என்றார். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொன்னார்கள். அந்த நோய் கடுமையான நோய், மௌத்துன்னு நினைக்கிற மாதிரி நோய், அந்த அளவுக்கு ஈமான்ல உறுதி. ஆனால் அவர் அதில் எழும்பிட்டார். அதே மாதிரி ரமலானுடைய 17வது நாள் அவரை குத்துவார்கள் அலி பின் அபி தாலிப். அவர் ஷஹாதத்தை அடைவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்ன எதுவுமே அணுவா அப்படியே நடக்கு. ஆனால் நான் இப்பொழுது சொல்வது உமர் பின் கத்தாப். பெருமானார் சொன்னார், உமர் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். அந்த ஷஹாதத்தை உமர் அடைகிற நேரத்தில் பள்ளிவாசலில் தொழுவிக்கிறார். அது சுபவுடைய நேரம். சுபஹுடைய நேரத்தில் புகாரில் நீங்க பார்க்கலாம், வந்தவர் வழமையாக சூரத்து நஹல் ஓதுவார் அல்லது சூரத்து யூசுப் ஓதுவார். இந்த 2 சூறாக்கள் ஒன்று ஓதுவார்ண்டா முதல் ரக்காத்துல எல்லாரும் வந்து சேருவதற்காக கொஞ்சம் நீட்டமா தொழிப்பார். வழமையாக அமீருல் முஃமினீன் 12 வருஷ ஆட்சி, மிக பிரம்மாண்டமான அளவுக்கு ஆட்சி பறந்து விரிந்திருக்கிறது. ஆனால் அவருடைய ஆடையில ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் படித்த மகாத்மா காந்தி அசந்து போயிட்டார். இந்தியாவுக்கு ஒரு உமர் வேணும் என்றார். இந்தியாவுக்கு ஒரு உமர் வேணும். பெருமானிடம் பாசறையில் வந்தவர்கள் அரசியல் செய்தார்கள். இந்த அரசியல் செய்யவில்லை. கோடி கோடியா கொற்ற நேரம் ஜக்காத்தில் அவர் ஆடைகளில் அவருக்கு புதிய ஆடை வேணும் என்று ஒட்டு போடல. வாங்க சல்லி இல்லை. கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்க மாட்டார். மௌத்தாகிற நேரம் 86,000 கடன். என்ன கடன்னா கவர்மெண்ட்ல எடுத்த கடன். பிச்சு கெட்டுங்கிறார்கள் அப்துல்லா இப்னு உமருக்கு. இப்னு உமர் கெட்டுங்கள், கெட்டிட்டு தான் மௌத்தாகிறார். அவர் கவர்மெண்ட்ல சம்பளம் எடுக்கல. 12 வருஷம் ஆட்சியில ஒரு சம்பளம் எடுக்காம கடனா எடுத்ததை கட்டி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய இதெல்லாம் வரலாறில் படிக்கிறவர்கள் திகைத்து போறார்கள், ஆச்சரியப்படுறார்கள். இவ்வளவு பிரம்மாண்டமான இடமா? இப்படிப்பட்ட ஜஸீரத்துல் அரபை தாண்டி உலகத்தை ஆட்சி செய்த மாமன்னர் உமர் பின் கத்தாப், அவருடைய ஆட்சியுடைய கடைசி முடிவை பாருங்கள். 63 வயது பள்ளியில நிற்கிறார். 12 வருஷம் அழகான ஆட்சி அரபிய தீபகற்பத்திலே. அந்த ஆட்சியுடைய முடிவு எப்படி தெரியுமா? பள்ளியில வந்து சஃபை பிளந்து ஒருத்தன் குத்துறான். அபூ லுலு ஃபைரூஸ் குத்துறனே
நேரம் கீழே விழுகிற நேரம் முன்னாடி நின்ற ஒரு தாபி, அவர் ரசூலுல்லாஹ்வை கண்டவர் அல்ல, அங்க நிக்கிறவர், முன் சஃப்ல நிக்கிறவர், இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் ரசூலுல்லாஹ் மௌத்தான, அதாவது காணாதவர், அவர் தாபி, அடுத்த ஜெனரேஷன் அம்ர் பின் மைமூன். அவர் பக்கத்துல நின்று சொல்கிறார், நான் கண்ணால கண்ட நடந்தது. ஏன்னா நான் முன் சஃப்ல, உமர் பின் கத்தாப் அங்க நிக்கிறார். இப்படி நிக்கிற நேரம் சஃப்ப பலந்துட்டு வந்து குத்தினான். குத்துற நேரம் உமர் பின் கத்தாப் கீழே விழுந்தார். என் கண்ணால பார்த்தேன், பக்கத்துள்ள சஹாபியுடைய கையை பிடிச்சு சலா முன்னாடி தள்ளி தொழுங்க என்றார். அமீருல் முஃமின், சுப்ஹானல்லாஹ், ஜஸீரத்துல் அரபுடைய தலைவர் குத்தப்பட்டிருக்கிறார். அவருடைய கல்பு சலா. அல்லாஹ்வோட பேசி முடிச்சுட்டு என்ன பாரு, இவர்கள் மனிதர்கள் என்று சொல், அவர்கள் புனிதர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. தன் வாழ்க்கை தன்னை எப்படி நினைச்சார், என்ன கொண்டு போங்கப்பா, எம்புலன்ஸ்ல கொண்டு போங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க என்று சொல்லணுமா? நீங்க நினைச்சிடாதீங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பேசுற இந்த யுகம் ரொம்ப பயங்கரமான வறுமை, ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்ப வறுமையெல்லாம் இல்ல, பாரசீகத்தை பிடிச்சாச்சு, அந்த அளவுக்கு சொத்து. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் காலத்துல மதீனால தான் பஞ்சம். நீங்க போய் ரோமத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா தங்க கரண்ட்ல சாப்பிடுற மாதிரி அவனுக்குள்ள சல்லி. இப்படிப்பட்ட உமர் பின் கத்தாப் இழுத்து தொழுங்கன்ற சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 8 பேர் மௌத். அப்பவே 8 பேர் மௌத்து. வந்தவன் குத்திட்டே போனான். புர்னூஸ் தலையில போட்டு, அந்த புர்னூஸ் கொஞ்சம் இரும்பு கவசம் மாதிரி இருக்கு, அந்த புர்னூஸை போட்டு அடிக்கிறார். அடிக்கிற நேரம் அவன் பார்த்தா மாட்டிட்டோன்னு அவனே குத்தி கொண்டான். அவன் யாரு? எத்தியோப்பியா அபிசீனியால வந்த அடிமை. ஆனா மதீனா, அதாவது செக்யூரிட்டி ஜோன், யாருக்குள்ள நுழையலாது மதீனால. ஏன் உள்ள நுழையலாதுன்னு சொன்னா, மதீனால ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் இருக்கிறாங்க, உம்மஹாத்துல் முஃமினீன். அதனால பவர்ஃபுல்லான செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாருக்கும் வரையலாது. ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா வரலாம். இவன் கண்ட்ராக்ட் எடுத்துட்டு வரான். உமர் பின் கத்தாபை கொல்லலாம்னா உள்ள நுழையலாது. நுழையண்டா இஸ்லாமியனா மாறினாலும் நுழையலாம். அப்படி வந்து மதீனாக்குள்ள இருந்து சரியா கொலை செய்யணும்னா தொழுகிற நேரம் தான். அப்பதான் சிம்பிளா கொலை செய்யலாம். எல்லாம் தொழுகைகளை கவனம் கொடுக்கிற நேரம் சஃப்ப உடைச்சிட்டு போய் குத்துவோன்றான். குத்திட்டு ஓடுறான், அவன் செத்து போறான். உமர் பின் கத்தாப் தொழுகை முடிஞ்ச பிறகு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர் தூக்குறாங்க, ரத்தம் ஓடுது. அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜஅல் மனியத் பியதி ரஜுலின் யதஇல் இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார். குத்தப்பட்டு ரத்தம் ஓடுது. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்ட ஒருவர் கையால கொலை, அதாவது இஸ்லாமியன் என்று சொல்லப்பட்ட ஒரு, இது அடிமை. அவன் இஸ்லாத்துக்கு வரல, அவன் அடிமை. அடிமை வேலைகளுக்கு வந்தாங்க. அடிமை அவர் சொல்றாரு, தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்ட கூடிய ஒருத்தன் கையால கொலை செய்யப்படாமல் இவன் கையால குத்தப்பட்டது யார் யாருன்னு கேட்கிறார் ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்ப அவங்க பதில் கொடுக்குறாங்க, இவர் தான், இன்னார் தான், இந்த அடிமை தான். உடனே அல்ஹம்துலில்லாஹ்ன்ற. ஒரு முஸ்லீம் உமரை குத்தல்லையே, எங்க அல்லாஹ்வை புகழணும் என்று எதிர்பார்க்க, நமக்கு ஏதாவது கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லதான் ஓடும். மௌத்தாகிற நேரம் கூட அவருக்கு தெரியும் என்ன குத்துவாங்கன்னு. அவர் எதிர்பார்த்தது யாரு குத்துவாங்க, எப்ப கொலை செய்யப்படுவார், மண்டையில் அதான் ஓடிச்சு. ஒரு காஃபிர் குத்தினோன்னு அவருக்கு கல்பு ராகத்தாச்சு. ஒரு முஸ்லிம் உமரை குத்தல்லையே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வே உனக்கு எல்லா புகழும். ஜஸீரத்துல் அரபுடைய வாழ்க்கையை உங்களுக்கு புரிய முடியாது பெரியவர்களே. அந்த வாழ்க்கை காத்தமுல் அன்பியா இந்த பூமிக்கு வந்து அவர் செய்த 23 ஆண்டு கால பிரச்சாரத்துக்கு பிறகு அந்த மனிதர்கள் புனிதர்களாக மாறினார்கள். ரப்புல் ஆலமீன் ஒருவராக சொர்க்கத்துக்கு கூப்பிட்டார். அவன் இந்த கதவுகளை திறந்து கொடுத்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்று சொன்னால் நேரம், அதாவது முடிவுக்குரிய நேரம் வருவதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைப்பதற்கு தான் முற்பட்டேன். என்ன விஷயம் என்றால் 2 விடயங்கள். நாம் நம்முடைய மனைவி விஷயத்தில் கூட மிகவுமே அழகாக பேச, எங்களுக்கு வந்ததெல்லாம் பேசி கொட்ட முடியாது. ஏன் வைஃப் தானே, மைக்கா மை பெற்றல், நினைச்ச மாதிரி பேசி முடிப்பேன் என்றால், நீங்கள் முஸ்லிமாக இருந்தால் உங்க மனைவியோடு பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாக்கால் விரும்பின மாதிரி பேச முடியாது, இந்த காலால் விரும்பின இடத்துக்கெல்லாம் போக முடியாது. அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். மறுமையில் அல்லாஹ் வாய்க்கு சீல வச்சிருவான். கை பேசும், கால் பேசும், நடந்ததையும் தொட்டதையும் எல்லாம் பேச ஆரம்பிக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் இந்த ஜன்னாவுக்கு போவதற்கு
அதுக்கு நாம் பொறுமையாளர்களா நிற்கணும், தியாகம் பண்ணணும். பொறுமை என்பது வெளி உலகத்துக்கு மட்டுமில்லை, உள்ளக்குள்ள மனைவிக்கும். பெருமாளுடைய கடைசி நாட்கள் நீங்கள் வரலாறை படித்து பாருங்கள். கடைசி 14 நாட்கள் எப்படி இருந்துச்சு. திங்கட்கிழமை நாள் பக்கீக்கு போறாங்க, ஜனாசாவை அடக்குறாங்க. வருகிற ரசூலுல்லாவுக்கு அப்பதான் தலைவலி உக்கிரமாகுது, கட்டும் தலைவலி. அன்றைக்கு திங்கட்கிழமை இருகப்பை கட்டுறாங்க ஒரு புடவைய. அடுத்த திங்கட்கிழமை வாழ்றாங்க. அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை லுகர் நேரம் வருவதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் இந்த பூமியை விட்டு போறாங்க. அந்த 14 நாட்கள் வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தா வழங்கு. அதுல ஒரு நாளை சொல்றேன். பெருமானார் கடுமையான வேதனையில் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் மனைவிமாரெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் முகத்தை பார்க்குறாங்க. அந்த மனைவிமாரெல்லாம் ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்துட்டு நிற்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, நாளைக்கு நான் எங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவிமார்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு எங்க போகணும் யா ரசூலல்லாஹ்? நேர்மை என்றால் சுபஹானல்லாஹ், இதைவிட நேர்மை எனக்கு சொல்ல முடியாது. இந்த மனைவிக்கு இந்த நாளை ஒதுக்கினால் அது அவங்களுக்குரிய நாள், இந்த மனைவிக்கு இந்த நாளை ஒதுக்கினால் அவங்களுக்குரிய நாள். ரப்புல் ஆலமீன் அதையும் கேட்பான் மறுமையில. நீங்க அடிச்ச பெட்ரோல் 92 95 92 பெட்ரோலா 95 கேட்க மாட்டார். அல்லாஹ் கேட்பானா, நீதியாக நடந்து கொண்டீங்களா, நிதானமாக நடந்தீங்களா, உங்க மனைவிமார்கள் விஷயத்தில், பிள்ளைகள் விஷயத்தில் வரும். அதனால் ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்சி தலைவர், பெருமானார் முடிவெடுத்த யாரும் ஒன்றும் பேச இயலாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மரண படுக்கையில நின்று அவர் ரொம்ப பலகீனப்பட்ட நேரத்தில் கேட்கிறார், நாளைக்கு நான் எங்கன்னு கேட்கிறாங்க. மனைவிமார்கள் திருப்ப கேட்கிறாங்க, உங்களுக்கு எங்க போகணும் யா ரசூலல்லாஹ்? உங்களுக்கு எங்க போகணும்? மனைவிமார்களே கேட்கிறாங்க, ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா யா ரசூலல்லாஹ்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆம் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவிமார்களோட எப்படியும் பேசலாமண்டா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் வாய பொத்தணும், நாளைக்கு நான் ஆயிஷா வீட்டுல சொல்லல, யாரும் பேசக்கூடாது. சுபஹானல்லாஹ், வறுமையின் உச்சத்தில் நின்றார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள். எல்லோரும் ரசூலுல்லாஹ்ட்ட பொருளாதாரத்தை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் 29 நாள் பேசாமல் இருந்தார்கள். அதை நீங்கள் பார்க்கலாம். கடும் வறுமை. இது தபூக் கடைசி காலத்தில் நடக்கு. தபூக்குடைய போருக்கு போக முன்னாடி ரசூலுல்லாஹ் 29 நாட்கள் மனைவிமார்களோட பேசாம விட்டாங்க. எல்லாரும் வந்து எத்தனை நாள் தான் பசியில இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் எல்லாம் நம்ம மனைவிமாரோட கிட்டையும் வைக்கலாது. நம்ம ஒரு நாள் பசியில் இருந்தாலே டிவோர்ஸ் ஆகிறோம். இவர்கள் பசியிலே நின்றவர்கள். ஆயிஷா எத்தனை வயசு, அவர்கள் எப்படி பசி பொறுத்தார்கள்? பசி. அதனால எல்லாரும் கூட்டமா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட, எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தை தாங்களே. ரசூலுல்லாஹ் பொருளாதாரத்தை காட்டி வளர்க்கல, பொருளாதாரத்தை தூக்கி போட்டு நீங்க நல்ல கொண்டாடுங்கன்னு வளர்க்கல. பொருளாதாரம் சொர்க்கத்துக்கு தடையாக அமையக்கூடாது என்பதற்கு தன் மனைவிமார்களுக்கும் தானும் தொடணும் என்றா எப்படியோ தொடலாம். ஜகாத்துக்குரிய பணம், ஜகாத்துக்குரிய ஈச்சப்பழம் நிக்கிற நேரம் சின்ன குழந்தை ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு வாயில போட்ட உடனே கையை போட்டு வெளியெடுத்து துப்பு மகன் எங்களுக்கு ஹராம் என்றார்கள். சின்ன குழந்தை ஜகாத் ஹராம். அப்படி இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 29வது நாள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சாஞ்சு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அப்படி எழும்புறாங்க. உமரை கண்டு அந்த ஈச்ச மர கையால் செய்யப்பட்ட ஒரு கட்டில் ரசூலுல்லாஹ் எழுந்த உடனே அப்படி அச்சு நிற்கிது. உமர்களுடைய கண் அப்படியே போகுது. கண்ணால தேம்பி அழுகிறார். உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏன் உமர் அழுகிறீங்க? அழுகையை நிப்பாட்டுக்கு. என்ன உமர்? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க வீட்டுல கொஞ்சோண்டு கோதுமை, நீங்க இப்படி தூங்குறீங்க. நீங்க எங்க தலைவர் மன்னராச்சு. பக்கத்தில் உள்ள மன்னர்லாம் எப்படி கொண்டாடுறாங்க யா ரசூலல்லாஹ்? உங்களுக்கு என்ன யா ரசூலல்லாஹ் நீங்க இப்படி வாழ்றீங்க? உங்களுக்கு பச்சளி மெத்த தச்சு தரட்டுமா? என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ்? நீங்க இப்படி இருப்பதை எனக்கு தாங்க முடியல. அழுகிறார். உமர் பின் கத்தாப் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அழாதீங்க உமர், நான் ஒரு வழி போக்கணும். நான் அல்லாஹ்வை பார்க்க போறவன், இங்க வாழ வந்தவன் அல்ல, போக வந்தவன் உமர் என்று ரசூலுல்லாஹ் அந்த உட்கார்ந்தாங்களே அந்த இடத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார். உம்மத்தை கேட்கிற நேரம், எனக்கு ஒண்ணுமே வேணாம், நீங்கள் தொழணும், நோம்பு பிடிக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நீங்க ஜன்னாவுக்கு வரணும், நீங்க ஜன்னாவுல போகணும், என்னோட நிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹவா
கூடாது. எனக்கு நீங்க பஞ்சனி மெத்தையோ, எனக்கு நீங்க அந்த மாதிரி கூல் பண்ணி எதுவும் தர தேவையில்லை. இந்த உலகத்தில் வாழ வந்தவன் நல்ல நான் என்பதை நிரூபித்து விட்டு போனார்கள். அந்த நேரத்தில் மனைவிமார்களை தலாக் பண்ணுவதற்கு ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. ஏண்டா அல்லாஹ் சொல்லிட்டான் அவங்கள விட்டுருங்க. அந்த நேரத்தில் மனைவிமாரெல்லாம் வந்து இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை பிரிஞ்சு எங்களால வாழ முடியாது யா ரசூல். ஒரு மனைவி ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனாங்களா? அவர் யாருன்னு நீங்க பார்க்கணும்டா, அவர் யாருன்னு பார்க்கணும்டா, உங்க மனைவிக்கு 4 நாளைக்கு சாப்பாடு கொடுக்காம பாருங்க, அப்ப நீங்க யாரு அவங்க யாருன்னு விளங்கு. அது பிழை. ஆனால் நிஜமாக தன் வாழ்க்கையில் வறுமைக்கு மேல் வறுமை இருக்கிற நேரம் கூட அந்த மனைவிமார்கள் மௌனமாக நின்றார்களே. பெருமானாருடைய கல்வி, மனைவிமார்களுடைய கல்விகள் பெருமானாருடைய அவ்வளவு அவங்க கல்வில ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு இடம் கொடுத்திருந்தாங்க. அந்த மனைவிமார்களை ரசூலுல்லாஹ் நோவிக்கல. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நாளைக்கு நான் எங்கன்னு கேட்கிற நேரம் ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா யா ரசூலுல்லாஹ்? போங்கன்றாங்க. கூட்டிட்டு போய் விடுறாங்க. நீங்க நினைச்சிடாதீங்க ரசூலுல்லாஹ் ரொம்ப தடகாத்திரமா நடந்து போற மாதிரி டைம். அல்லாஹ்வுடைய தூதர் இதை கேட்கிற நேரம் நீங்க நினைச்சிடக்கூடாது ரசூலுல்லாஹ் ஏன் ஆயிஷா நான் வீடு கேட்டாங்கன்னு. கடைசி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மற்றவர்கள் எல்லாம் விதவைகள். இந்த உலகத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய நெருக்கமான நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முன்னுக்கும் பின்னுக்கும் வந்தவருடைய மகள் ஆயிஷா நாயகி அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சொர்க்கத்து மனைவி. ஜமல் யுத்தம் நேரம் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா நாயகி 2 சைடுல 2 கூட்டம் வருகிறது. 2 சைடுல 2 கூட்டம். அது ஜமல் யுத்தமே இல்லை, அது உண்மையாக அது முனாஃபிக்களுடைய வேலை. அந்த நேரத்தில் கூட அலி பின் அபி தாலிப் கடுமையாக 4 பேர் கொலை செய்யப்படுற டைம் அது. அதனுடைய அந்த யுத்தத்துக்கு பேச நைபில்ல. ராத்திரி நேரம் வேணுமென்ற ஈட்டியை வச்சு இந்த பக்கத்துல இந்த ஈட்டியை நெருப்பு வச்சு அனுப்பினாங்க. அப்ப இந்த கூட்டம் நினைச்சிட்டாங்க அவங்க என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அடிச்சிட்டாங்க. நிஜமா முனாஃபிக் தான், முஸ்லீம்கள் சண்டை பிடிக்கவில்லை, முனாஃபிக் தொடங்கினாங்க. ஆனா இரவு நேரம் தெரியல, சண்டை நடந்துச்சு. ஆயிஷா அம்மாக்கு பின்னாடி 20,000 பேர், அலி பின் அபி தாலிபுக்கு பக்கத்தில் 12,000 பேர். அவர் தான் அப்பொழுது ஆட்சி தலைவர். அவர் முன்னாடி வந்து குதிரையுடைய காட்களை வெட்டி ஆயிஷா நாயை பத்திரமா கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க சொன்னார். வச்சு விட்டு சொன்னார், வல்லாஹி இந்த துனியாவுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி நீங்கள் தான், வல்லாஹி ஜன்னாவுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியும் நீங்கள் தான் ஆயிஷா அம்மா. சுபஹானல்லாஹ். வாழ தூக்கி இங்கால 20,000 பேர், அங்கால 12,000 பேர். அவர்கள் அப்படி சண்டை பிடிக்கல. நாங்க சண்டை பிடிக்க வரல. அந்த இடம், அந்த வரலாறை நீங்கள் படித்தால் வழங்க ஜமல் யுத்தம் ஏன் என்று நான் உங்களுக்கு புரிய வைப்பதற்கு சொல்கிறேன். அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மீது சஹாபாக்கள் வைத்த கண்ணியமும் அப்படி, அவர்களும் அப்படி நடந்து கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு தனியான ஒரு இடம் இருக்கிறது. என்ற ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உலக மனைவி ஜன்னாக்குரிய மனைவி. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியிலேயே ஆயிஷா நாயை கேட்டாங்க தெரியுமா? எதை கேட்டாங்க? அவர்களால் வாழுவதற்கு சக்தியே இல்லை, பள்ளிக்கு போவே இயலாது, இதுக்கு மேல சீவன் இல்லை. ரசூலுல்லாஹ்வை எடுத்துட்டு போற நேரம் ஒரு தோழருடைய சந்திலையும் மற்ற தோழருடைய சந்திலை கையை போட்டு விரல் மண்ணை கோடு போட்டு போச்சுன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெருமானார் போன இஷாவுடைய நேரம் அது. பெருமானார் உட்கார்ந்து விட்டார்கள். அவரால் நின்று தொழ முடியாத நேரம். அப்ப ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு எல்லா வாயில்களையும் பூட்டி விடுங்கள், அபூபக்கருடைய வாசலை தவிர. நீங்க நினைச்சது கூட ரசூலுல்லாஹ்வோட வீட்டுல 100 வாசல் உண்டு, அதாவது வர்றவங்க எல்லாம் நின்றுங்க அபூபக்கரை தவிர. அபூபக்கரோட மகளுடைய வீடாச்சு, அவர் மட்டும் என்ன வந்து போகலாம், மற்ற யாரும் வராதிங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். என்ற ரசூலுல்லாஹ் முழு நேரமும் அவருடைய கடைசி நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் யாரும் வரவேணாட்டாங்க. அபூபக்கர் உங்களுக்கு மட்டும் வந்துட்டு போகலாம் எங்க வீட்டுக்கு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, இல்லறத்திலே ஈடுபட முடியாது. ஏன்? ஆயிஷா அல்லாஹ்வுடைய தூடைய கல்பு கடைசி மூமெண்ட். நாம ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும் எவ்வளவு துடிக்கிறோமோ. சின்ன வயசு 18 வயசு, மற்றவர்கள் எல்லாம் விதவைகள். பெருமானாருடைய இந்த மனைவி ஜன்னாக்குரிய மனைவியோட கடைசியா அவங்க எங்க முகத்தை பார்க்கட்டும், மனைவிக்கு கொடுத்த இது அவங்க என்னோட இருக்கட்டும். இந்த நாட்கள் முழுக்க நான் போகிற நாட்கள், அந்த நாளில் ஆயிஷா என்னை பார்க்கட்டும், என்னோட நிக்கட்டும். இந்த உம்மத்தில் நிறைய பேர் ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் சாஞ்சு மௌத்தாக நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் சாஞ்சு மௌத்தாக நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ்
ரசூலுல்லாஹ் பக்கத்துல மௌத்தா நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது களத்துல ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தான நேரம் தூக்கி விட்டு ஜுலைபீப் மின்னி அன மின்ஹு, ஜுலைபீப் எனக்குள்ளனா அவருக்குள்ளன்றாங்க. ஜனாசாவை தேடி போனாங்க. ஜுலைபீப் என்றா ரொம்ப அலங்கோலமான ஒரு ஆள். அவரை ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல போகிற பக்கத்தில் உமர் பின் கத்தாப், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்தில் நாம் மௌத்தாகி என்ன நீங்க தூக்கி இப்படி சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? எப்படி விரும்பினார்கள் ரசூலுல்லாவை, நீங்க என்னை எடுத்து. அதனால் தான் உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்ற டைம்ல அவர் வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து இல்லன்றாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க மௌத்தாய் எங்களை அடக்கம் செஞ்சுட்டு தான் நீங்க மௌத்தாவீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்விடம் போனாத வேதத்தை பெற போனாரோ அப்படி பெருமானார் அல்லாஹ்விடம் போயிருக்கிறார். திரும்ப வருவார் என்றார். அப்படி வருவார் என்றார். அவருடைய கல்வி இடம் கொடுக்கவே இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படிப்பட்ட ஒரு பாசம் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தன் மனைவிக்கு கொடுத்தார்கள். ஆயிஷா அவர்களோடே நின்றார்கள். உலகத்தில பெருமானார் மடியில மௌத்தாகணும் என்பதுக்கு எக்கச்சக்கமான வரலாறு நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சிலர்களை தேர்ந்தெடுத்தார். ஷாது பின் முஆத் ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு பிரியம் வைத்தவர். அவருடைய கடைசி நேரம் உங்களுக்கு தெரியும். மதீனாவுடைய தலைவர். கடைசி நேரம் ரசூலுல்லாஹ் அவர் காயப்பட்டார் அஹ்ஸாப்ல. இங்கால ரத்தம் ஓடுற நேரம் பள்ளியில கூடாரம் போடுங்கன்றாங்க. எனக்கு பார்க்கணும்ன்றாங்க. ஷாது எனக்கு பார்க்கணும். 36 வயசு. அவர் தான் மதீனாவுடைய தலைவர். அப்படி மதீனா 30 வயசுல ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து மதீனால நிப்பாட்டினவர். அவ்வளவு இரக்கம். அரிசி நடுங்கி சென்றாங்க. அப்வாபு ஸமாவாத் வானங்களுடைய கதவுகள் திறக்கப்பட்டு சென்றாங்க. வானவர்கள் இறங்குறாங்க. ஷாது பின் முஆதுடைய மரணத்துக்கு என்றாங்க. சஹாபாக்கள் ஜனாசாவை தூக்கிட்டு சொன்னாங்க, பாரமே இல்லை, வானவர்கள் சுமந்தார்கள் என்றாங்க. இப்படி நிறைய சிலாகிட்டு சொன்ன ஷாது பின் முஆத் அவருடைய ஜனாசா ரத்தம் இந்த கையில பட்டு காயம் பெருசாக பீரிட்டு ஓடுது. இந்த நேரத்தில் நீண்ட ஹதீஸ் நேரத்தில் அந்த கடைசி சம்பவம், காயம் வெடிச்சு ரத்தம் தெரிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கூடாரம் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நிற்கிறாங்க. சொல்லிட்டாங்க, ரத்தம் ஓடுது ஷாதுடைய இதுல. அந்த ரத்தம் வெடிச்சா தெரிச்சு எல்லா இடத்துலையும் செதறும். அதான் கடைசி. அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. அரபுகள்கிட்ட அந்த நேரம் ட்ரீட்மெண்ட் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பெருமானார் வருகிறார். ஓடி வந்தார். ஷாது பின் முஆத் தன் கலங்கிய கண்களால் ரசூலுல்லாவை பார்த்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் ஷஹாதத்தை சொல்லுகிறார். நீங்கள் ரசூலுல்லாஹ்ன்ற ரசூலுல்லாவை லாஸ்டா பார்த்து ஷஹாதத்தை சொல்லுவார். ரசூலுல்லாவுடைய தோளில் சாஞ்சிட்டார். அவருடைய ரூஹு போகுது. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் இறுக பிடிச்சிட்டு சொன்னார், ஜஸாக்கல்லாஹு கைரன், ஜஸாக்கல்லாஹு கைரன். மதீனா வருவதற்கு காரணமானவர் உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் கூலி தருவானாக. இந்த மதீனத்துடைய ஆட்சிக்கு அந்த இளைஞன் தான் காரணமாக அமைந்து அவரோடு சேர்ந்து பலர்கள். அவர்தான் மதீனாவோட ஒரு பகுதிக்கு தலைவர், ஹவுஸுடைய தலைவர். பெருமானார் ஜனாசா வச்சாங்க. அல்லாஹ் அவருடைய ஜனாசாவை அல்லாஹ் கொடுத்தது ரசூலுல்லாஹ்வுடைய தோல். அது வரும் வரைக்கும் ரத்தம் வடிஞ்சிருந்த நேரம் ரசூலுல்லாஹ் கெட்டி பிடிக்கிறாங்க. 2 பேரும் கெட்டி பிடிக்க ரசூலுல்லாஹ் முழுக்க ரத்தத்தால் நனைஞ்சிட்டாங்க. அவர் பிடிக்கிற நேரம் அவர் சொன்னார், வ அன்னக ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க ரசூல் தான் என்று சொல்லி தோளில் சாயிர இருக பிடிக்கிறார். ரசூலுல்லாஹ் பிடித்தது ஜனாசாவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முடியை பார்த்து எத்தனை நரைத்த முடி, இன்றைக்குள்ள ஜோ பைடனுக்கு எத்தனை நரைத்த முடின்னு யாராவது சொல்லுவானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமாவுடைய தாடியில் எத்தனை நரைத்த முடி. யார சொல்லலாம், இதை உடுங்கலை யார சொல்லலாம். யாராவது உங்களை சந்திக்க வர்ற நேரம் சிவப்பு ஒரு ஆடை இருக்கிறது, இதை உடுங்கலை யார சொல்லலாம். பெருமானாரை உடுப்பாட்டி பார்த்தார்கள். பெருமானார் மரணிக்க முன்னாடி புதன்கிழமை என்று நினைக்கிறேன், பாத்திரத்தில் உட்கார வைத்து 7 கிணறுகளில் தண்ணீர் எடுத்து வந்து சஹாபாக்கள் குளிப்பாட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவருடைய பிரியாவிடை மதீனா
தாங்கவும் முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக இப்படி வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் தங்கள் கல்வை விட்டு கொடுத்திருந்தார்கள். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்கள் தன்னுடைய உயிரை விட நபியை மதித்தார்கள், நபியை நேசித்தார்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மடியில மூத்தாக எக்கச்சக்கமான பேர் ஆசைப்படுகிற நேரம் பெருமானார் ஒரு மடியை தேர்ந்தெடுத்தார். தன்மூச்சு போவதற்கு முன்னாடி மெல்ல மெல்ல நகர்ந்து போனார். ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மாவுடைய தோளில் சாய்ந்து கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய களத்துக்கும் நெஞ்சுக்கும் இடப்பட்டு ரசூலுல்லாஹ் சாய்ந்து கொண்டார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் மூத்தானார்கள். நான் ரசூலுல்லாவை இறுக கட்டி பிடித்து கொண்டிருந்தேன். ரசூலுல்லாவுக்கு குல் சூறாக்களை ஓதினேன், தடாவினேன். கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் கையை பிடித்து போதும் என்று நிப்பாட்ட சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தோளில் சாய்ந்து விட்டார்கள். அவர்கள் மூத்தாகி விட்டார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இங்கே அந்த மரணத்தை கொடுத்து ஜன்னாவில் இருவரையும் சேர்த்து வைப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானுடைய நீதியை சொல்லுவதற்கு, அவர் எப்படி நடந்திருக்கிறார் என்று சொல்வதற்கு நான் இதை சொன்னேன். எங்கள் மனைவிமார்களோடு இப்படி நடக்கிறோமா, இப்படி பேசுறோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கம் போவோம் வாருங்கள் என்று சொன்னால் எப்படி போவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இபாதத்துகள், இந்த விஷயங்கள் நம்மளை பண்படுத்தி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வட்டி பச்சை ஹராம் தெரியும். வட்டி ஹராம் என்று, வட்டி ஹராம் என்று தெரிந்தாலும் வருகிற வருமானத்தை பார்த்து விட முடியாத பலர்களும் இருக்கிறார்கள். யகூதிகளுடைய தொழில் இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் உலகத்தையே ஆளுவதற்கு கண்டுபிடித்த தொழில். அமெரிக்காவை கையிலே வைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு என்னென்னமோ பண்ணுகிறார்களே. யகூதியுடைய பண குவியல் எங்கெங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? வட்டி அவருடைய மெயின் தொழில். இந்த தொழிலை இஸ்லாம் ஹராமாக்குது. அல்லாஹ்வோட போர் தொடுக்க ரெடி ஆகுகின்றான். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் போகணுமா, தொழுவாங்களா, ஜக்காத்து கொடுப்பாங்களா, வட்டியை விட முடியாது. இதான் தியாகம், இதான் தியாகம். கோடி கோடியா கொட்டுது, ஹராம் என்று தெரிந்தால் விட்டுறணும். லஞ்சமா வேணாம், கோடியா கொட்டணும். ஜன்னாவுக்காக என்ன தியாகம் பண்ணுகிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன கொடுக்கிறோம்? தன்னுடைய வியாபாரத்தில் தன்னை கல்பு குத்துதண்டா, ஹாக்கபி சதுரிக்க உன் கல்பு தோண்டுதண்டா, அதான் பாவம் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். கரீதா எட்டலி அலைனாஸ், மக்கள் உன்னை பகிரங்கப்படுத்தி நீ செய்யறத மக்கள் பார்க்கறத நீ வெறுக்கிறியா? அது பாவம் தான். ஒளிஞ்சொளிஞ்சு பண்றியா? அது பாவம் தான். அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், உங்களை மன்னிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற பாடம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் தியாகம். எங்களுக்கு எல்லாம் ஓகேயா, தொழுவாங்களா, நோம்பு பிடிப்பாங்களா, இந்த வியாபாரத்தை மட்டும் பேசாதீங்க. ஏன்னா பல பள்ளிவாசல் தலைவர் வியாபாரமே ஹராம், ஃபுல்லா ஹராம். அவர் தான் ஊருக்கு பெரிய சல்லிக்காரர், ட்ரஸ்டி போர்ட்ல தலைவர். தலைவரா கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஏனென்றா ஊர் அல்லாஹ்வை நம்பல, தலைவர் சல்லியை நம்பியிருக்கிறார். இதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க வாழ்க்கையில் எது பிழை என்று தெரிகிறதோ இதை கொடுக்க முடியும் என்றால் ஜன்னா கிடைக்கும். இது ரசூலுல்லாஹ் பேசினது உண்மைன்னு புரிஞ்சுங்கண்டா, இது கங்கால உள்ள வாழ்க்கை உண்மைன்னு தெரிஞ்சுங்கண்டா, நிஜமா ஒரு மனிதன் சுதாகரிச்சிருவான். பண்ணுங்கச்சா, கபூர்ல போனா எல்லாம் எலும்பெல்லாம் மக்களோட மண்ணா மக்கி போயிருமே. இதுக்கு மேல என்ன பிரச்சனைக்கு தெரியாதா? ரசூலுக்கு தெரியாதா? ரசூலா சொன்னாங்களே, எப்ப எல்லாரும் மண்ணோட மண்ணா தான் போவீங்கன்ட்டாங்களே ரசூலா சொல்லலையா? எப்படி சொன்னாங்க? நபிமார்களை மட்டும் மண் தின்றான்டாங்க, ஷஹீதுகளை மண் தின்னாது, மத்த 50 பேரை மண் தின்னும். மண் திண்டா கபர் வேதனை இல்லையா? கபர் வேதனை வேற. நீங்க உடம்ப பாக்குறீங்க, ரூக்குரிய தண்டனை அது, ரூக்குரிய பேச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இதை பார்த்துட்டு இதோட முடிஞ்சுதானே நினைக்கிறாங்க, இதோட காலின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடைய தூதர் ஒரு கடுவளவு கூட போய் சொல்ல மாட்டார்கள். இதை உறுதியா நம்பினவர்கள் தம் வாழ்க்கையில தியாகம் மேற்கொள்ள ரெடியாக. இது தப்புன்னா தப்புதான், சீதனை எடுக்கிறோம் பிளனா பிளனா, இத்தனை கோடி வருகிறேன்னு பார்க்க கூடாது. இன்றைக்கு கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் சீதனம் எடுக்காம திருமணம் முடிச்சா கொஞ்சம் ஆம்பளையாண்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்றான். சொல்றவன் காஃபிரா இருந்தா பரவாயில்ல, முஸ்லிம். அடு குர்ஆன் ஆயத்தை நடைமுறைப்படுத்தினா ஒருத்தன் அவனை ஆம்பளையான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு பேசுறாங்க. சூரத்து நிசாவுடைய ஆயத்தை போட்டு குழி தோண்டி புதைக்கிறேன்டா. நம்ம ஜன்னாவை நோக்கி போகிறோமா, ஜஹன்னத்தை நோக்கி போகிறோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், எது தியாகம், எது தியாகம்? எத்தனையோ விதவைகள் நிற்கிறார்கள், அனாதைகள் இருக்கிறார்கள். பார்த்தோமா? பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அனவகாஃபில் யதீம் ஹக்கதா,
நானும் அனாதைகளை பராமரித்தவர்கள் இப்படி இருப்போம் சுவர்க்கத்தில். ஏதோ ஒரு சீக்கிரட் கிடைச்சிட்டே வா, அனாதையை பராமரிச்சு ரசூலா கிட்ட நிக்கலாமோ பார்த்தோமா? அனாதை என்று கண்டால் ரசூலா நான் அனாதையாச்சு, ரசூலா அனாதை. ஆனால் அல்லாஹ் அவர்களை அனாதையாக விடவில்லை. இந்த உம்மத்தில் அவருக்கு கிடைத்த பாசம் யாருக்கும் கிடைக்கல. அவருக்கு சின்ன வயசுல தாத்தா இல்ல கதை சொல்லி கொடுக்க, தங்கச்சி இல்ல விளையாட, தம்பி இல்ல ஓடி பிடிச்சு விளையாட, உம்மா இல்ல பாப்பா இல்ல, ஒத்தரும் இல்லாத ரசூல்லா பிறந்தவருக்கு பிரிந்து போகிற நேரம் முழு உலகம் 1400 வருடம் ஆளுகிறது. 1400 வருடமா கொட்டம்ப பிட்டியில உள்ளவர் மௌத்தாகி 10 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு அவர் மௌத்த சொன்ன அழமாட்டோம், பெருமானாரை பேசி அழுகிறோம். போட்டோ இல்ல, எதுவும் இல்லை. எங்க கல்வியில் ஆழமா அந்த அன்பு பதிஞ்சிட்டு அல்லாஹ் அதை கொண்டு வந்து போட்டுட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நன்றாக புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில பெருமானாரோடு இருக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா என்ன? விதவைகளை பார்த்தோமா, என்ன செய்யறோம்? ஒரு நோயாளி என்று கேள்விப்பட்ட போய் பார்க்கணும். ஒரு முஸ்லீமுக்கு அதுக்கு நேரம் ஒதுக்கணும். அவர் போய் தொந்தரவு கொடுக்கல. இந்த நோயா நபலா தான் செத்து போன பாரு அப்படி சொல்லல. அவருக்கு மன உறுதியை கொடுக்கும். ஒன்னும் இல்லை, அல்லாஹ் லேசாக்கிறோம். இதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் அல்லாஹ் லேசாக்கினா இது பெரிய விஷயமா? அவரை அமைதிப்படுத்துவதற்கு போகணும். போய் நான் மூஞ்ச காட்டிட்டேன் ஜனாசாக்கு பிரசன்ட். இதுக்கு பல பேர் அண்மையில ஜனாசா ஒன்று கலந்து கொள்றேன். அப்ப நிறைய கூட்டமாச்சு, நான் பின்னாடி இருக்கிற நேரம் என்ன ஜனாசா தொழுகை எல்லாம் முடிச்சு ஜனாசா அடக்கியாச்சா, அப்பப்ப போற நேரம் துவாவை கேட்டு போறான்னா துவா கம்மியா தான் கேட்டு போயிட்டான். ஆனா உள்ளவெல்லாம் அவங்க மகனுக்கு மூச்சு காட்டிட்டு நான் வந்தேன் கல்யாணம் வணங்குச்சா வந்ததை காட்ட போறானா? ரப்புல் ஆலமீன் நன்மை தருவதற்கு போனோம், அவருக்காக பாவமன்னிப்பு கேட்க போனோம். இன்றைக்கு நாங்க வந்தோன்னு சொல்றதுக்கு போறோம். எல்லாமே குழம்பி நிற்குது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் சொல்லுகிறேன், மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஜன்னாவுடைய பாதை அம் ஹசிபுத்தும் அல்லாஹ் கேட்கிறார், இது லேஸ் என்று நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். அதனால வாழ்க்கையில அடுத்த நாட்கள் பிறக்கிற நேரம் ஒரு மூமினுக்கு அது கஷ்டமாகத்தான் இருக்கும். வத்தில்கல் ஐயாமுல் உதாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மனிதனுக்குள்ள அல்லாஹ் உருண்டோட செய்கிறான். சஹாபாக்கள் அல்லாஹ்வை நேசித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை, அவர்களை தெரிவு செய்து ஜன்னாவுக்கு எடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு காசா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காசால சாதாரணமா ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் எடுத்துட்டு அதுல எல்லாம் சின்ன குழந்தைகளை கவனிட்டு வச்சா எத்தனை ஜனாசா வைக்கலுமோ அதை தாண்டிய ஜனாசாக்கள். ஃபிரௌன் என்ன பண்ணினானோ பனு இஸ்ராயல்களுக்கு, ஆம்பளை புள்ளெல்லாம் சாகடிச்சா அடுத்த கட்டத்தில் அவனுக்கு எதிர்த்து பேச ஆள வரமாட்டான்னு நினைச்சான். அதே இடத்துல தான் அல்லாஹ் மூசா நபி அனுப்பி வச்சான். அதே பனு இஸ்ராயலர் இன்றைக்கு அதாவது இந்த யகூதிகள் என்ன பண்ணுகிறார்கள்டா, பலஸ்தீனத்துடைய குழந்தைகளை, அதாவது சத்தத்தில் குழந்தை பேர் ஒரு ரொம்ப பிரம்மாண்டமா டொன் கணக்கில் போற நேரம் குழந்தைகள் பேரு. ஏண்டா நீங்க தாண்டா வளர்ந்து வந்து எங்களுக்கு அடிக்க வாரீங்க, உங்களை சின்னத்திலே காலி பண்றாங்க. அல்லாஹுடைய சுன்னத்து மாறாது. அவர்கள் தவறிடுகிறார்கள், அவர்கள் வரம்பு மீறி போறார்கள். இந்த உலகத்தில் சாதாரண ஹியூமன் ரைட்ஸ் என்பது, சாதாரண மேற்கத்திய நாட்டில் போய் வாப்பா புள்ளைய கொஞ்சம் காரமா பேசினா அது பெரிய பிரச்சனை, தட்டினா ஸ்கூல் டீச்சர் அடிச்சா அது பிரச்சனை, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். இப்படி பேசுகிறார்கள். கொத்து கொத்தாக குழந்தைகள் மௌத்தாகிற நேரம், குழந்தைகள் தாக்கப்படுற நேரம், 1-2 குழந்தை பரவாயில்லை, 1-2 குழந்தை போனாலும் துடிக்கணும். ஆனால் அதாவது 4000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் குழந்தைகள் மௌத்தாக்கப்பட்டிருக்கிற நேரம் அந்த காசாவில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பேசுவதற்கு யாருமே இல்லை, பேசுவதற்கு யாரும் இல்லை. நேர்மை நியாயம் என்று பலமான நாடுகள்லாம் வருகிறதா? வரவில்லை. அவர்கள் இதைத்தான் அவர்கள் கல்புக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? இதை வழக்கு விசாரிச்சு தான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படின்னா காசா மக்களோட கோபம்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை ஜன்னாவுக்கு எடுக்கிறதுக்கு அவர்கள் கொடுக்கிற விலை தான் இது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பார். ஒரு ஆளுக்கு நோயை கொடுத்து வைத்திருப்பார், ஒரு ஆளுடைய பொருளாதாரத்தை பறித்து எடுத்து அல்லாஹ் ஜன்னாவை கொடுப்பார், ஒரு ஆளுக்கு ஒன்றொன்னா கொடுக்கிற மாதிரி சில பேருக்கு ரூஹை எடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னாவை கொடுப்பார். அந்த மக்கள்
என்ன செய்கிறார்கள்? அந்த பிள்ளைகளை பார்க்கிற நேரம் காலை கொடுக்குது. என்ன போடுற பொம்ல தலை ஒரு துண்டாகவும் உடம்பு ஒரு துண்டாகவும் பிறந்து போகுது. புள்ளை இது யாரு மௌத்து யாரு ஜனாசான்னு தெரியாத நிலைமை. தலைகள் வேறுதான், உடம்பு வேற. அதனால காலை கொடுக்குறாங்க பிள்ளைகள் உம்மாமார்களுக்கு. காலை கொடுத்தா பிள்ளைகளுடைய பேரை எழுதுறாங்க. மௌத்தாக முன்னாடியே பேரை எழுதுவது என்பது தன்னுடைய புள்ள பேரை எழுதுறது நாளைக்கு மௌத்தாகலாம் என்ற எண்ணத்தோடு அந்த கை எழுதுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகள் ஐசியூல இருந்தா என்ன மாதிரி துடித்து போகிறோம். அந்த ஈமான கொஞ்சம் பார்த்து அசந்து போகிறார்கள். உலகமே அவர்கள் இவ்வளவு நடந்தும் அல்லாஹ் என்கிறார்கள், அல்லாஹு அக்பர் என்கிறார்கள், பிஸ்மில்லா என்கிறார்கள், அக்ஸாவுக்கான போராட்டம் என்கிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்கிறார்கள். அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்கிறார்கள். அல்லாஹ் இவர்களை கைவிடுவார் நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் ஒரு போதும் வாக்கு மீற மாட்டான். அல்லாஹ் ஒரு போதும் பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று எப்பெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நிற்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் என்ன பாடத்தை நிகழ்த்துறான் தெரியுமா? ஜென்னாவுக்கு கொடுப்பதாக இருந்தா ஜென்னா அவங்களுக்கு சிம்பிளா விட்டுட்டு போனா, நாங்கெல்லாம் முஸ்லீம் இல்லப்பா, கதையை முடிச்சிருங்க, இது வானா இந்த ஓட், நாங்க வாழணும் இல்ல, நாங்க ஜென்னாவை அடையணும். ஒரு வீடியோ உண்டு வைரலா போச்சு. ஒரு பொடியன்ட்ட வந்து ஒரு கேட்பாரு, எங்க ஊருக்கு வாரீங்களா போகன்னு கேட்பார். அந்த பொடியன் சின்ன பொடியன் கேட்பான், உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்பான். சுபஹானல்லாஹ், உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல ஆர்மி ட்ரைனிங் என்ன தெரியுமா? ஒரு ஆர்மியோட ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஏலாது. ஏன்னா தின்னாம குடிக்காம 36 மணித்தேலம் வச்சு அவங்க உடம்ப செஞ்செடுப்பாங்க, ஓட சொல்லுவாங்க, தரையில உலா ஓடணும், அந்த மலையில ஏறணும், கடுமையா குதிக்கணும், அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், அப்படி வேலை. அந்த ஆமி அவ்வளவு பலமான ஒரு ஆமி. அவங்களுக்கு தான் எல்லாரும் பயப்படுவாங்களே தவிர மற்றவனுக்கு ஆமி பயப்பட மாட்டாங்க. சின்ன பொடியன் போய் கல்லை எறிஞ்சா அவன் ஓடுறான். சுபஹானல்லாஹ். ஈமானுடைய பலம் அவர்கள் பக்கத்தில் போ வைக்கிறது, அவர்களை ஓட வைக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் கண்கூடாக இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்ன நடத்தி கொண்டிருக்கிறார் தெரியுமா? உலகத்தில் ஒரு பக்கத்தில் எல்லாத்தையும் கொடுக்கிறார் அல்லாஹ். வசதி வேணுமா, வாய்ப்பு வேணுமா, செல்வாக்கு வேணுமா, ஆயுதம் வேணுமா, பலம் வேணுமா, அத்தனையும் ஒரு பக்கத்திலே குமிச்சு விட்டான் என்றால் அல்லாஹ்வுடைய சுன்னத்து வரப்போகிறது என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சுன்னத்து நடக்க போகுது. எது அல்லாஹ்வுடைய சுன்னத்து? எந்த பக்கம் சல்லி போச்சோ, எந்த பக்கம் பலம் போச்சோ, எந்த பக்கம் ஆயுதம் போச்சோ, எது ரொம்ப பலமோ அந்த கூட்டத்தோட பலகீனமான கூட்டத்தெல்லாம் கிட்ட கொண்டு வந்து அந்த பலகீனமான கூட்டம் அல்லாஹ்வை நம்பி இருந்தா அல்லாஹ்வுடைய சுன்னத்து இவர்களை வெட்ட வச்சு அவங்கள தோக்க வைக்கிறது. இதுதான் சுன்னத். கது ஹலத் சுன்னத் அல்லாஹ் இல்லதி கது ஹலத். அல்லாஹ்வுடைய சுன்னத்து போய்விட்டது நபியே. வலம் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தபீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாற்றத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. எது எந்த மாற்றம்? ரசூலுல்லாஹ் எப்பயுமே உலகத்தின் பார்த்தா பலத்துல ரொம்ப கம்மி தான். காபிர்கள் எப்பயும் பலத்துல மேலதான். அந்த எல்லா பலமும் ஒரு எப்படி மிளகுத்திரி உருவமோ ரோமம் உருகி போச்சு, பாரசீகம் உருகி போச்சு, இஸ்லாம் வல்லரசாக பெருகி வந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யகூதிகள் தப்பான கணக்கு போடுகிறார்கள். அவர்கள் நினைத்து விட்டார்கள் அவர்களுடைய வரலாறு அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் யார் என்று சொல்லுது. ஃபிரௌன் அத்தனையும் அழிக்கிற நேரம் அல்லாஹ்வுக்கு முடியும் ஒரு மூசாவை காப்பாத்தின மூசாவை அரண்மனையில் ஃபிரௌன் வளர்த்தான். இன்றைக்கு சில வேளர்கள் இன்றைக்கு காசாவுடைய பிள்ளைகளை கொண்டு விட்டு நாளைக்கு அவர்கள் சந்தோஷமாக வாழ நினைக்கிறார்கள். தப்பு கணக்கு போடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் சொல்கிறேன், பலமாக இஸ்ரேலுக்கு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றை ஒன்று அந்த மக்களை நினைத்து அழுது துவா கேளுங்கள். அந்த துவா போதும் பெரியவர்களே. அல்லாஹ்விடம் நிறைய சொல்லுங்கள், அங்கு நடக்கிற அநியாயங்களை சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த துவாவை நீங்கள் அதிகமாக கேளுங்கள். முஸ்லிமுடைய பார்வை காசா மக்களோடு அல்லாஹ் கோபம் என்றல்ல, முஸ்லிமுடைய பார்வை அல்லாஹ் இரக்கம். அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்கிறான் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, இந்த பார்வையோடு
நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தாண்டித்தான் ஜன்னாவுக்கு போகலாம். அதனால் ஒவ்வொரு இரவுலையும் உருக்கமான முறையில் ஆமன ரசூல் ஓதுங்க. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். நிறைய ஓதுங்கள், புரிந்து ஓதுங்கள், விளங்கி கேளுங்க. பலமா அதாவது ரொம்ப சின்ன சோதனையோடு ஜன்னாவுடைய பெரிய அந்தஸ்தை கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவுக்கு போவது என்பது இலகுவான விஷயம் அல்ல என்பதை புரிந்து நம்முடைய தொழுகை தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படணும், நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படணும், ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படணும். இன்னொரு பக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாத நோன்பு, ஹஜ்ஜி, தொழுகை என்று இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் ஒருவர் தொழுகிறார். அவர் வந்து ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்கிறார். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வா அலைக்க சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னக லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி. நீங்க தொழல, போய் திரும்ப தொழுங்க. திரும்ப தொழுந்துட்டு வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் தொழுந்துட்டேனா? இன்னக லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி. நீங்க தொழல வாப்பா, திரும்ப தொழுங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்று சொன்னாங்க, இது ரிஜெக்ட், இது ரிஜெக்ட், இது ரிஜெக்ட். மூன்றாவது முறையில் தொடர்ந்து வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை. அவர் கேட்கிறார், என்ன பிழை, என்ன பிழை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்மளை சமாளிக்க முடியும், தொழுதுட்டோம் என்று சொல்ல முடியும், அல்லாஹ்வோட பேசினோம் என்று சொல்ல முடியுமா? இந்த இஷாவிலே நாங்கள் அல்லாஹ்வோட பேசினோமா? எங்களுடைய கல்பு அமைதியாச்சா? எங்கள் கல்பு மாறிச்சா? எங்கள் நாவுகள் பக்குவமாச்சா? எங்கள் தொடைகளுக்கு மத்தியில் உள்ள மர்ம உறுப்புகளை பாதுகாக்கிற அளவுக்கு எங்களுடைய கல்பு சுத்தமாச்சா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இபாதத்துகள் நம்மளை மாற்றணும். அதனால் தான் சொல்கிறேன், உலமாக்கள் மிக தெளிவாக பிரிக்கிறார்கள். ஜிக்ரை நீங்கள், அதாவது நாவால் செய்கிற ஜிக்ர் கல்புக்கு தொடர்பில்லை. கல்பால் செய்கிற ஜிக்ர் நாவால் சொல்லவில்லை, கல்பும் நாவும் சேர்ந்து செய்கிற ஜிக்ர், அதுதான் ஒரு கல்பை மாற்றக்கூடிய ஜிக்ர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அஸ்கார்களோடு உணர்ந்து சரியான முறையில் தொழுந்து, இந்த தொழுகைத்தான் இந்த உம்மத்தை இவ்வளவு தூரமாக பலப்படுத்தியது என்றால், அந்த ஆச்சரியமான தொழுகையை நிஜமாக தொழக்கூடியவர்களாக மாறணுமே தவிர உளுந்து எழும்பக்கூடியவர்களாக மாறக்கூடாது. இந்த தொழுகையை ஒழுங்கா செஞ்சா வேற எதுவும் தேவையில்லை. சரியான ஜிக்கர்கள், தொழுகை, குர்ஆன் ஒரு ஜிக்கர், இதை ஒழுங்கா செஞ்சா எங்க நாவு பக்குவப்படும், எங்க செயல்கள் பக்குவப்படும், தௌபாவில் ஈடுபடுவோம், மக்களை மன்னிப்போம், ஏழைகளை உதவுவோம், அண்டை வீட்டாரை பார்ப்போம், எல்லா விஷயங்களும் நமக்குள்ள மாற்றம் வரும். அந்த நேரத்தில் நாம் ஜென்னாவுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக மாறி அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு ஜென்னாவை தருவான் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். என் பேச்சில் உள்ள பிள்ளைகளை அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி.